அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண வீடியோவில் நாம் பார்த்தீங்கன்னா, அதாவது யாருக்கு திருப்தியற்ற மன வாழ்க்கை நீடிக்கும், அதாவது மன வாழ்க்கையிலே திருப்தி இல்லாத நிலை, மனைவியை இழக்கும் நிலை போன்ற அமைப்புகள் யாருக்கு ஏற்படும். அதாவது ஒரு 70 வயசுக்கு மேலே மனைவி இழக்கிறது, மன வாழ்க்கை திருப்தி இல்லைங்கிறது அது வேறு விஷயம். அதாவது திருமணமான உடனே மனைவியால் இளைஞர்கள் திருப்தியற்ற மன வாழ்க்கை, மனைவியால் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை இந்த உதாரண வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். அந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 9/4/1965 4:05 PM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், கடகராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு செவ்வாய், 4ஆம் வீட்டில் கேது, 7ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், 11ஆம் வீட்டில் குரு, ராகு, 12ஆம் வீட்டில் சந்திரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகம் இருக்குது. லக்கணத்தோடு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே மன வாழ்க்கை சீராக இருக்காது, நல்ல மன வாழ்க்கை இருக்காது. அப்படியும் மன வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் காரகன் சுக்கிரனாவது இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே பொருந்தா மனைவிதான், ஜாடிக்கேற்ற முடிதான். இல்லை என்றால் மனைவி நோயாளியாக இருப்பார். ஏன்னா 7ஆம் அதிபதி இங்கே ஆட்சி பெற்றார், நல்ல மன வாழ்க்கை என்பதெல்லாம் இங்கே சனியிடம் எடுபடாது. போதாக்குறைக்கு ராஜ்யவாதி செவ்வாய் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கார். சனி எந்த லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதியான கிரகம் பாவ கிரகமோ சுப கிரகமோ ஆட்சி பெறக்கூடாது. சுப கிரகம் ஆட்சி பெற்றால் கேந்திராதிபதி தோஷத்தை செய்வாங்க. பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்றால் அந்த பாவத்தை கெடுப்பாங்க. அவனென்றால் மாரகாதிபதி ஆகிறார். பொது மாரகாதிபதி என்பவர் 7ஆம் அதிபதி அவர் பாவத்துவம் அடையக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக செவ்வாயின் பார்வையில் சனி இருப்பதால் சனி முழுக்க அதாவது தன் பாவத்தன்மையோடு இருப்பதால் 7ஆம் பாவகம் முழுமையாக கெட்டுவிட்டது. இந்த அமைப்பில் காரணம் சுக்கிரனாலும் நல்லா இருக்கணும். அந்த சுக்கிரன் உச்சமாகி நீசபுதனுடனும் சூரியனுடன் இணைந்து கெட்டுவிட்டார். நீசமுடன் இணைந்த கிரகம் சூரிய பலத்தை அடையும். போதாக்குறைக்கு சூரியனுடன் அஸ்தங்கம் பெயர். இந்த நிலையில் அங்கே சூரியன் அஸ்தங்கம் லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் இந்த ஜாதகம் இன்னும் அதாவது தன்னுடைய உயிர் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. இரண்டால் லக்னம் சனி செவ்வாயின் இருப்பால் லக்னம் முழுமையாக கெட்டுவிட்டது, 7ஆம் பாவமும் கெட்டுவிட்டது. சரி, இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசையில் கல்யாணம் ஆகுது, குரு திசையில் பிறந்திருக்கார், புதன் திசையில் திருமணம் ஆகுது. ஏன்னா சனி செவ்வாய் 7ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்டாலே திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும். சுக்கிரனும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு நல்ல ஆயுள் கெட்டியாக உள்ள நல்ல பலனாக பார்த்து அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இது ஜோதிடர்கள் என்னதான் பார்த்தாலும் விதி என்பது வலியது அல்லவா, விதியை மதியால் விழலாம் என்பது கூட விதிக்கு உட்பட்டது தான் என்ற அடிப்படையில் புதன் திசையிலேயே இந்த ஜாதகருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஏனென்றால் குரு வளர்த்திருக்கார், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாக அடைஞ்சிருக்காங்க. நீசனுடன் இணைந்து ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடைவதற்கும் சுபத்தன்மை அடைந்து பரிவர்த்தனை அடைவதற்கும் வித்தியாசம் உள்ளது. பரிவர்த்தனை எல்லா நிலைகளிலும் பலன் தராது. அங்கே சுக்கிரன் மட்டும் இருந்து இங்கே குரு மட்டும் இருந்துச்சுன்னா அதனால் குரு சுக்கிரன் வேலை செய்வாங்க. அங்கே குரு சூரியனுடன் அஸ்தங்கமாக இருந்தால் கூட பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்வாங்க. அப்படியும் இல்லை, அங்கே நீசபுதனுடன் இணைந்து முழுமையாக கெட்டுவிட்டார். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு புதன் திசையில் திருமணமாகி குழந்தை பிறந்தவுடன் இந்த ஜாதகனுடைய மனைவிக்கு மனநோய் ஏற்படுகிறது. 7ஆம் வீட்டுக்கு புதன் அஷ்டமாதிபதி அல்லவா, புதன் அங்கே அட்டமாதிபதியாகி 7ஆம் அட்டமாதிபதியாகி இருக்கிறார் அல்லவா. புதன் திசையிலேயே அந்த செவ்வாயின் பார்வை வேறு. எனவே மனநோய் ஏற்படுகிறது. மனநோய் ஏற்பட்டு அந்த மனநோய்க்கு வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஜாதகத்துக்கும் பொருளாதாரம் மேம்பட்ட நிலை எதுவுமே இல்லை. ஏனென்றால் இந்த ஜாதகத்தில் லக்னம் கெட்டு போயிட்டால் என்ன இருக்குது, லக்னம் கெட்டு போயிட்டாலவே இதையும் பிரகாசிக்க முடியாது. இந்த அமைப்பில் சகோதரர்களாலும் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை. ஏனென்றால் 3ஆம் பாவகாதிபதி ஈசனுடன் இணைந்து 3ஆம் காரகன் செவ்வாய் சனியுடன் பார்வையில் இருக்கிறார். சகோதரனால் இந்த ஜாதகத்துக்கு பயங்கர பிரச்சனை. சரி, அது அப்புறம் வரும். இந்த ஜாதகத்துக்கு ஆண் குழந்தை பிறந்து இந்த ஜாதக மனைவி மனநோயாகி அதுக்கு ஏகப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கொண்டு கேது திசையிலேயே இந்த ஜாதகருடைய மனைவி இறக்கிறார். காரணம் என்ன? 7ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதியின் பார்வையை கேது பெற்றிருப்பதாலும் 7ஆம் வீட்டுக்கு விரையாதிபதி அதாவது சனியின் பார்வையை கேது பெற்றிருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு கேது சனி செவ்வாயின் தோல்வை பெற்ற கேது நல்ல பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது விதி. கேது திசையிலேயே குழந்தை பிறந்து கொஞ்சம் சின்ன ஒரு 5-6 வயசு காலத்தில் அதாவது மனநோய் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சை வைத்தியம் பார்த்து இந்த ஜாதகருடைய மனைவி இறந்து விடுகிறார். இந்த ஜாதகர் இந்த தன்னுடைய பையனை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார். சகோதரனால் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா சகோதரர்கள் செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்கார். சகோதரனால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் செவ்வாய் பாதிக்கப்படுவது 4ஆம் வீட்டை சனி செவ்வாய் 2 பேரும் பார்க்குறாங்க.
என்ன இருந்தாலும் குரு பார்த்தாலும் வலுப்பட்ட சனி செவ்வாயின் பார்வையை பார்க்கும் பாவங்களும் வலு விளக்கும். இங்கே 7 4ஆம் பாவங்கள் வலுவிழந்தன. அதாவது தாய் சுகம், மனைவி என்னுடைய இறப்பு, தாய் இறப்பு எல்லாமே இந்த கேது தசை இந்த ஜாதகருக்கு நடக்கிறது. அடுத்து வருகின்ற சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் செய்யவில்லை. கஷ்டங்களுக்குள்ளேயே வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது தம்பி வாங்கிய கடனுக்காக இவர் கடனை கட்டிவிட்டு தம்பியால் உதாசீனப்படுத்தப்படுகிறார். இதற்கெல்லாமே காரணம் என்ன? அதாவது செவ்வாய் சனி ஒருத்தருக்கு பார்த்துக்கிறது, 4ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்த்துக்கிறது. விருச்சிகேது நல்ல பலன்களை செய்வார்ங்கிறது அதாவது பொதுவான இது தான். விருச்சிகத்தில் இருக்கிற கேது எல்லா நிலைகளையும் நல்ல பலன் செய்ய மாட்டார். இந்த அமைப்பில் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்து சுக்கிரன் நீசபுதனுடன் இணைந்த காரணத்தால் இந்த ஜாதகருக்கு நீடித்த தாம்பத்திய அமைப்பு இல்லை. ஏதோ சுக்கிரன் உச்சமாகி இருப்பதாலும் 7ஆம் தேதி அங்கே ஆட்சி பெற்றிருப்பதாலும் திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலமாக 5ஆம் இடம் கெடாமல் இருப்பதால் அதன் மூலமாக ஒரு ஆண்வாரிசு தந்து அதை தந்து இந்த ஜாதகரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு 7ஆம் பாவகத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு சுக்கிரனும் பலவீனமானால் கண்டிப்பாக மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், அல்லது மனைவியால் பிரச்சனைகள் இருக்கும், மனைவியே விரயம் அல்லது மனைவியால் விரயம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். எனவே 7ஆம் பாவகத்தோடு எந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பாவகிரகங்களான சனி செவ்வாய் சம்பந்தப்படுவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. இதே வேற லக்னமாக இருந்து 7ஆம் அதிபதி நன்றாக இருந்து சனி 7ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்டிருந்தால் கூட சுக்கிரனும் அந்த 7ஆம் பாவகாதிபதியும் நன்றாக இருக்கின்ற பட்சத்தில், அதாவது ஏதோ மனைவிங்கிற பேர் ஒன்று அமைஞ்சு அதுக்கு கூடவே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும். இதுக்கு அந்த அமைப்பு இல்லை. ஏன்னா 7ஆம் பாவகாதிபதியே சனியாகி செவ்வாயின் பார்வையின் நேரடி பார்வையில் இருந்து காரணம் சுக்கிரனும் வலுவிழந்தால் இந்த ஜாதகருக்கு இளம் வயதிலேயே தாம்பத்தியம் மறுக்கப்பட்டு இந்த ஜாதகரின் மனைவி மனநோய் ஏற்பட்டு இறந்து விடுகிறார். எனவே 7ஆம் பாவகம் என்பது ஒருவருடைய தாம்பத்தியம் மன வாழ்க்கை பற்றிய குறிப்பை இங்கே நன்கு எல்லோருக்கும் உணர்த்துவதாக தான் தெரியும். ஏன் 7ஆம் பாவகத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்படக்கூடாது என்பதற்கான உதாரண வீடியோ தான் இருக்குது. எனவே சுக்கிரனும் 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி 3ம் பெற்றிருக்கிற நிலையில் ஒரு பாவகம் பாவகாதிபதி காரகம் 3ம் பெற்றிருக்கிற நிலையில் அந்த பாவக பலன் நடக்காது. நடந்ததுக்கு காரணம் இங்கே சுக்கிரன் ஏதோ உச்சமாகி இருப்பதால் நடந்தது. மற்றபடி 7ஆம் பாவத்தோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டதும் அடுத்தது நீசபுதனுடைய அதாவது மாரகாதிபதி புதன் 7ஆம் வீட்டுக்கு அட்டமாதிபதியாகவும் தன் லக்னத்துக்கு மாரகாதிபதியான புதன் திசையில் ஏதோ குடும்பாதிபதியும் அவரே என்பதால் திருமணத்தை நடித்து வைத்து கேது திசையில் மனைவியை இழக்க வைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.